ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு ஈஸியாக வீட்டிலே எப்படி ப்ரௌனி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் எக்கை வந்து உடச்சி ஊற்றிக்கிட்டு அதை நல்லா ஃப்ளஃபியாக ஆகிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரா ஸ்மெல் வந்து கொடுக்காது. எப்போவுமே நான் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிப்பேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு நான் இதில் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதையும் பீட் பண்ணிவிட்டு மெல்டட் சாக்லேட் அண்ட் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து ஆஃப் கேஜின்னு 2 ப்ரௌனி செய்கிறேன், ரெண்டு டின்னில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் தான் நான் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டக்கப்புறம் அதில் நான் மைதாவும் பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணிக்கிட்டு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நான் கட் அண்ட் ஃபோல்டட் மெத்தடில் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த பல்ஜும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் ஈவனாக அது வர அந்த பேட்டர் ரெடி ஆகிற வரைக்கும் நான் கட் அண்ட் ஃபோல்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இதை பண்ணிவிட்டு 2 டின்னில் வந்து நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஒன் ஃபார்மே ஆர்டர் அனதர் வந்து எங்கள் வீட்டுக்கு தான். ஸோ அதை நான் வந்து ட்ரிபிள் சாக்லேட்டாக பண்ணிவிட்டு புதுசாக ட்ரை பண்ணுவோமேனிட்டு ஸோ ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வந்து நான் பேட்டரை வச்சுட்டேன். ஸோ 25 மினிட்ஸ் நான் வந்து டைமர் வச்சுட்டு தென் அதை பேக் ஆக விட்டுட்டேன். ஸோ மீன்வேல் அது பேக் ஆகிட்டு இருக்கும்போது நான் என் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் மை ஆர்டர் டர்ன்ட் அவுட். அவங்க கேட்டிருந்த மாதிரியே நான் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து சும்மா வீட்டில் பண்ணது. ஸோ see you in the next video.